வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், அவர்களை அமர்த்த வேண்டும் என்று மக்கள் தயாராக காத்து கொண்டிருக்கும் ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் கூட்டணி ஏற்பட்டாலும் கூட சிறையில் இருக்கிற 7 பேர் ராஜீவ் கொலை வழக்கு சம்பந்தமான கைதிகளை விடுவிப்பதில் திமுக தலைவருக்கும் காங்கிரசுக்குமே முரண் இருக்கிறது. அண்ட் காங்கிரஸை குழிதோண்டி அதில் பாதாளத்துக்கு தள்ளிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்று காங்கிரஸ் தொண்டர்களை நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலையில் சலனமே இல்லாமல் மக்கள் பணியை நான் செய்திருக்கிறேன், மக்களிடமே சென்று மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் தன்னம்பிக்கையோடு குழப்பமில்லாமல் இருக்கும் ஒரு தலைவி அதிமுகவிலும் குழம்பி தவிக்கும் மற்ற தலைவர்களும். இது குறித்து தான் இன்று பேசப்போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக தமிழ்நாடு ஜனநாயக காங்கிரசின் தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுமித்ரா சக்கரவர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் அவர்கள். வணக்கம் சார். உங்கள்கிட்ட ஆரம்பிக்க 2016 இந்த தேர்தல் களத்தை உங்கள் அனுபவத்தில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த தேர்தல் களம் கடைசி வரையிலும் ஒரு வேடிக்கை நிகழ்ச்சியாகத்தான் தேர்தலில் முதன்முறையாக அமையப்போகிறது. காரணம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற கட்சிகள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுடைய கொள்கை என்ன, அவர்கள் என்ன பேசப்போகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் தன்னுடைய சாதனைகளின் அடிப்படையிலே, தன்னுடைய நிர்வாக திறமையின் அடிப்படையிலே, செயல்பாட்டின் அடிப்படையிலே தேர்தலை சந்திக்க இருக்கிறது. எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையிலும் அவர்களை பற்றிய கடந்த காலத்தை அவர்களே விமர்சித்துக் கொள்கிற ஒரு வேடிக்கை நடக்கப் போகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து கொண்டிருக்கிறது. கட்டாயத்தின் காரணமாக அதிமுகவுக்கு விமர்சிப்பதை அவரால் தவிர்க்க முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் பழம் நழுவி பால் விழுந்தது என்று அவர் சொன்னார். அவர் எதுக்காக சொன்னார்னு எனக்கு தெரியல. கார்ட்டூனில் பார்த்தேன், பழம் நழுவி பாலில் விழுந்தது, ஆனால் சாக்கடையில் விழவில்லை என்று. ஆக மக்களுடைய எண்ண போக்கு எப்படி இருக்கிறது என்றால், அதனுடைய பலாபலன்கள் எதுவாக இருந்தாலும் இவரோடு சேர்ந்தால் இது சாக்கடை என்ற எண்ணம் வருகிறது. காங்கிரஸை பொறுத்தவரையிலும் எப்படியாவது ஏதாவது ஒரு இணைப்பு தேவை, யாரோடாவது சேர்ந்தாக வேண்டும் என்ற நிலை காங்கிரஸுக்கு ஏற்பட்டு, அந்த நிலையில் அவர்களால் அதிமுகவோடு கிட்ட கூட போக முடியாது, பேச முடியாது என்ற நிலை அவர் இருப்பொழுது, இங்கே இருக்கிற தலைவர்கள் ரொம்ப வேகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போகிறோம்ன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்பவும் போல் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காரியத்தை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறது. இங்கே இருக்கிற காங்கிரஸை அழிப்பேன், டெல்லியில் இருக்கிற காங்கிரஸோட நண்பனாக இருப்பேன் அப்படின்றது தான். இப்போவும் குலாம் நபி ஆசாத் என்ன பேசினார்ன்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் குலாம் நபி ஆசாத் எங்களுடைய உறவு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு, மற்ற விவரங்கள் பின்னாலே வரும் என்று சொன்னார். அதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதிக்கு கைவந்த கலை என்னென்னா, கமிட் பண்ண வைக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரையிலும் குலாம் நபி ஆசாத் மூலமாக இனிமேல் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு அப்பால் போக முடியாது, கூட்டணி உறுதியாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே யாருக்கு சீட்டு, எந்த தொகுதி காங்கிரஸுக்கு, எத்தனை தொகுதின்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அங்கே தான் டெல்லியை பொறுத்தவரையிலும் ஒரு முறை சட்டமன்றத்திலேயே 71 10 நாடாளுமன்ற தொகுதிகளை வாங்கிவிட்டு ஒரு சட்டமன்ற தொகுதிகளோடு இல்லாமல் வேண்டாம் சொல்ல அளவுக்கு தான் இருந்தோம். இப்போவும் அந்த நிலைமை தான் இருந்துகிட்ருக்கு. ரெண்டாவது, பிரச்சனைகள் அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் இல்லை. அது காரணம்,
ராஜீவ்காந்தியை கொன்ற பணியில் ஈடுபட்டவர்கள் அல்லது அந்த சதியில் ஈடுபட்டவர்கள் 7 பேர் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கொள்கை அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி கடுமையாக மாநிலங்களவையிலையும் மக்களவையிலும் கடுமையாக இந்த அவர்களை விடுதலை செய்வதை தவறு என்று விமர்சித்திருக்கிறார்கள். அதுவும் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் பேசும்போது அதற்கு கடுமையாக எதிர்ப்பு குரல் காங்கிரஸ் இருந்து தான் வந்திருக்கு. இப்போ மக்கள் மத்தியில் போகிற பொழுது ராஜீவ்காந்தி தமிழர்களுக்கு துரோகம் செய்தார் என்று திராவிட முன்னேற்ற கழகமும், ராஜீவ்காந்திக்காக நாங்கள் இருக்கிறோம், அவர் தான் தமிழ்நாட்டுக்காக செய்தார், தமிழர்களுக்காக ஈழ தமிழர்களுக்காக செய்தார் என்று காங்கிரஸும் பேசப்போகுது. காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் குழி தோண்டி புதைப்பதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். சி சுப்பிரமணியமும் பக்தவச்சலமும் மோகன் குமாரமங்கலமும் 71 சீட்டு பேச்சுவார்த்தையை நடத்தும் போது இத்தனை தொகுதிகள் தான் என்று சொன்னோன்னு சி சுப்பிரமணியம் கோபித்து கொண்டு வந்து ஒரு பட்டியலை வெளியிட்டார். அதை மீறி இந்திரா காந்தி தான் கருணாநிதியோடு தொலைபேசியில் பேசி நாடாளுமன்றம் வரை போகிறேன், எங்களுக்கு சட்டமன்றம் வேண்டாம் என்று முடிவெடுத்ததிலிருந்து காங்கிரஸ் கட்சியை அதற்கு கல்லறையை தோண்ட ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம் தானே. இது உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மன வருத்தத்தை தராதா? கண்டிப்பாக மன வருத்தம் இல்லை, மன வேதனையை கொடுத்துருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரையிலாம் அது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி. ஆகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு சம்பந்தம் இல்லைன்ற நிலைமையில் தான் இங்கே அழித்து உங்கள் உறவு அங்கே உறவு எவ்வளோ நாளைக்கு? இங்கே காங்கிரஸ் பேரால் கொஞ்சம் பேர் ஜெயிக்கிற வரையிலும், வெற்றி பெறுகிற வரையிலும். அந்த கொஞ்சம் பேர் வெற்றி பெற்றால் இவருக்கு என்ன சௌகரியம்னா, இந்த கொஞ்சோன்னு ஒன்று காங்கிரஸினுடைய வலிமை குறைந்தால் அதனுடைய வலிமையை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுக்கொண்டு மத்திய அரசை தன்னுடைய விருப்பத்திற்கு ஆட்டி படைக்கிற, மிரட்டுறதில்லை, ஆட்டி படைக்கிற ஒன்று. காரணம் ராஜா இப்போ 2Gயில் என்ன சொல்கிறாரு, ஒரு காரியம் கூட நான் பிரதமருக்கு தெரியாமலோ நிதியமைச்சருக்கு தெரியாமலோ நான் செய்யலை. இது நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது. இந்த கட்சியோடு தான் 2Gக்கு நாங்களும் காரணம்னு காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொண்டு இந்த தேர்தலை சந்தித்தாக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் 2Gயில் அப்போவே குற்றவாளி கூண்டில் ஏறின உடனே விமான நிலையத்தில் அவங்க வரவேற்பு கொடுத்தவங்க. அந்த குற்றவாளிகளுக்கு பெரிய வரவேற்பு கொடுக்குற பெருந்தைரியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அதே சமயம் எங்களை காட்டி கொடுத்த காங்கிரஸோடு இனி ஒட்டுமை கிடையாது, உறவும் கிடையாது என்று சொல்லிவிட்டுத்தான் முறித்து கொண்டார் கருணாநிதி. 2016 எலெக்ஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு, அதுவும் தலைவருக்கும் அவருடைய மகனுக்கும் செலக்டிவ் அம்னீஷியா என்கிற ஒரு நோய் இருக்கிறதோ என்று எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அதை சொல்லிட்டு இன்னைக்கு அதே கூடா நட்போடு தான் கூட்டணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த செலக்டிவ் அம்னீஷியா தமிழக மக்களுக்கும் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்கன்னா அவங்கள நம்ம வேடிக்கையாக பார்க்காம நம்ம வேற என்ன பண்ண முடியும்? ஆனால் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களை பார்த்தால் அவர்களுக்கு அவர்களுடைய சாதனைகளே, ஒவ்வொரு வெற்றி படியிலும் அவருடைய சாதனைகள் வீறு கொண்டு நிற்கின்றன. அதனால் 2016 என்பது அந்த எலெக்ஷனில் அம்மா அவர்கள் மீண்டும் ஒரு முறை பதவி ஏற்பதற்கான ஒரு சடங்கே தவிர அது நமக்கு ஒரு எலெக்ஷன், இதுக்கு எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமே மக்கள் மத்தியில் கிடையாது. ஒரு காலேஜஸ்லையுமே 1500 மாணவிகள் 2000 மாணவிகளிடம் பேசும்போது அவங்க எல்லார் மனதிலுமே அம்மா அவர்கள் அந்த தங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காங்கங்கிறத அனுபவபூர்வமாக நான் உணர்ந்துக்கிட்டு வரேன். அதுக்கு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் சொன்னார், கல்வி செல்வம் உடைய ஒருவன் முழுமையடைந்த ஒரு மனிதனாக மாறிவிடுவான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் ஒருத்தனுக்கு நல்ல கல்வி இருந்ததுன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலை கிடைச்சா பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குவாங்க. அந்த பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கிறவங்க கிட்ட நீ என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல. அந்த சமூக நீதியை தமிழக மக்களுக்கு
அதுவும் குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு அந்த கல்வி அறிவு இருக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அம்மா இன்னைக்கு விலையில்லா மடிக்கணினி, அது அரசு கல்லூரிகளில் மட்டுமல்ல, அரசு உதவி பெறும் அனைத்து கல்லூரிகளிலும் சரி, கல்லூரிகள் லெவல்ல மக்கள் வந்து அது ஏழை மாணவர்கள் கையில வந்து அந்த மடிக்கணினி இருக்கு, உலகம் அவர்கள் கையில் நம்ம சொன்னாலும், பள்ளிக்கு செல்லும் சிறுவர்களுக்கு அவங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு போறக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 4 செட் யூனிஃபார்ம் ஜூன் மாதம் வந்தால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் அந்த ஒரு வருத்தம் இருக்கும் பாருங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, புது யூனிஃபார்ம் வாங்கணுமே, ஸ்கூல் பேக் புஸ்தகம் வாங்கணுமே, நோட் புக் வாங்கணும், ஸ்கூல் பேக் வேணும். அது எவ்வளோ பெரிய டென்ஷன். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பெற்றோர்களும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய அந்த கஷ்டத்தை எல்லாம் அம்மா அவர்கள் பார்த்து கொண்டார்கள். இப்படி ஒவ்வொரு துறையிலும் சாதனை. அப்படி இருக்கும்போது தமிழக மக்கள் மனதில் வேறு ஒருவர் வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. 2016 அம்மாவின் ஆட்சி, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த களத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நெறி சார்ந்த ஆளுமை தலைமை எந்த வகையில் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டுமோ அந்த திடமான கொள்கை உறுதியோடு போற்றலுக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறார். தமிழகம் வரும் மே திங்களிலே 16வது சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்கப் போகிறது. இதில் இந்த ஆட்சி நீடித்திருக்கிற நிலைத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் ஆள் போல் தழைத்து என்று சொல்வார்களே, அதே போல பல்கி பெருகி மிகுந்த பேராதரவோடு மக்கள் அப்படி ஒரு வெற்றியை இந்த களத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தரப்போகிறார்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குடும்ப அரசியல், சந்தர்ப்பவாத அரசியல், மத சாதிய கூறுகளை அடிப்படையாக வைத்து நடத்தப்படுகிற மக்கள் விரோத அரசியல், இந்த மூன்றும் இந்த தேர்தலில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. குடும்பம்தான் மக்களாட்சியின் மையம் என்று கருதுகிற சில கட்சிகள் குடும்பமாக இந்த தேர்தலில் களங்காண்கிறது. நேற்றைக்கு ஒரு பார்வை, இன்றைக்கு ஒரு பார்வை, நேற்றைக்கு ஒரு கொள்கை, நேற்றைக்கு கூடா நட்பு, இன்றைக்கு கூடு நட்பு, நேற்றைக்கு பாலிலே விழுகிற பழம், இன்றைக்கு அது சாலையிலே மிதிக்கப்படுகிற ஒரு பழம், தூக்கி எறியப்படுகிற குப்பையில் வீசப்படுகிற பழம், இப்படியெல்லாம் வேலைக்கு ஒரு பார்வை, நாளுக்கு ஒரு பேச்சு, நாளுக்கு ஒரு முடிவு என்று சுயநலத்துக்கு அவருடைய அற்ப பதவி ஆசைகளுக்காக எடுக்கப்படுகிற முடிவுகள் என்கிற அந்த சந்தர்ப்பவாத அரசியல், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மத உணர்வை தூண்டி, சாதிய உணர்வை தூண்டி, மக்களை கூறு போட்டு வேறுபடுத்தி, திசை திருப்பி, விலைக்கு உள்ளாக்கி அதில் ஏதாவது வெற்றி காண முடியுமா என்கிற அந்த மக்கள் விரோத அரசியல், இந்த மூன்றும் குடும்ப அரசியல், சந்தர்ப்பவாத அரசியல், மக்கள் விரோத அரசியல், இந்த மூன்றும் இந்த தேர்தலிலே முடிவுக்கு வரப்போகிறது. அதை 5 ஆண்டு காலமாய் அமைதியாய் எவ்வளவு தடைகள் போட்டாலும், எத்தனை முயற்சிகளோடு இந்த அரசை முடக்கி வைக்க முடியுமா, அது நீதிமன்ற வழியாகவோ அல்லது நிர்வாக வழியாகவோ ஊடக வழியாகவோ திருப்பி விடுகிற பிரச்சாரத்தின் வழியாகவோ ஏதோ ஒரு வகையிலே இதை தடுக்க முடியுமா, முடக்க முடியுமா, ஒடுக்க முடியுமா என்று ஒவ்வொரு நொடியும் அதற்காகவே தங்களை அர்ப்பணித்து உடைத்து கொண்டிருக்கிற அந்த அற்ப முயற்சிகளை எல்லாம் உடைத்து அதையெல்லாம் வேரோடு வேரடி மண்ணோடு வீழ்த்தி 5 ஆண்டு காலத்திலே இந்தியா, இந்த துணைக்கண்டத்திலே தமிழகம் ஒரு தன்னிகரற்ற மாநிலம், தன்னிறைவு பெற்ற மாநிலம், தலைகளை உடைத்தெறிந்து முன்னேற்ற பாதையிலே வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலம், தனிநபர் வருமானத்தை உயர்த்தி ஒரு குடும்பத்தையும் அரசு அந்த குடும்பத்தோடு இணைந்து இயக்குகிறது என்கிற வகையில் ஏதோ ஒரு நலத்திட்டம் அந்த வீடுகளின் கதவுகளை தட்டி நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை அந்த ஏழை எளிய அடித்தளத்து கடைசி ஜனநாயகத்தின் குடிமக்களுக்கு ஏற்படுத்தி, அப்படி மக்களாட்சியின் நல அரசின் இலக்கணமாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் தன்னுடைய சாதனைகளை முன்வைத்து எது குறித்தும் கவலைப்படாமல் மக்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கையை
மக்கள் தங்கள் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை, மக்கள் பேரிலே மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆக இதையே கூட்டணியாக, இதையே மையமாக கொண்டு தேர்தலில் சந்திக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துவத்தோடு, அந்த தனி உணர்வோடு, அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறும். இவர் வரமாட்டாரா அவர் வரமாட்டாரா என்று ஒவ்வொரு கட்சியும் ஏங்கி தவிக்கையிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே குழப்பம் இல்லாமல் இருக்கிற ஒரு தைரியத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தனித்தே போட்டியிடுவோம் என்று கூறி அதை மிக மிக வரலாறு காணாத சாதனை மிகுந்த வெற்றியோடு நிரூபித்து காட்டினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்திய துணைக்கண்டத்தின் 3வது மாபெரும் அரசியல் கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி என்று நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் இன்றைக்கு 49 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு நிறுத்தியிருக்கிறார்கள், மேலவையிலும் மக்களவையிலும். இது பேரறிஞர் அண்ணா காலத்திலே இல்லாத சாதனை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்திலே இல்லாத சாதனை. இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்தில் இந்த சாதனை நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா? இந்த சாதனை அதற்கு முன்னாலும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் நான் மக்கள் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று வலுவோடு உள்ளாட்சி தேர்தலை அணுகி 80% மேற்பட்ட வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் பெற்றது என்பது மறுத்துவிடக்கூடிய வரலாற்று உண்மையா? ஆக இவ்வளவு சாதனைகளோடு, நிரூபிக்கப்பட்ட வெற்றிகளோடு, இன்றைக்கு பெரிய பட்டியலோடு தரப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தராத எத்தனையோ சாதனைகள் செய்து காட்டப்பட்டிருக்கிறது, முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு அவைகள் எல்லாம் இன்றைக்கு துவங்கப்பட்டு அது முன்னேற்ற பாதையிலே தமிழகத்தை கொண்டு போவதற்கு அந்த அச்சாரம் இன்றைக்கு அடித்தளமிட்டப்பட்டிருக்கிறது. இவ்வளவுக்கு மேலாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு நிகழ்விலும் ஒரு அசைவிலும் அவர் என்ன கொள்கையை சொல்லுகிறாரோ அந்த கொள்கையில சமரசமற்ற வகையில் நாடாளுமன்றத்திலே எதற்காக ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது? கொங்கு மண்டல விவசாயிகளுடைய அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிற வகையில், அவர்களுக்கு பாதுகாப்பு தேடுகிற வகையில், அவருடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற வகையில், எல்லாவற்றுக்கும் மேலாக மாநிலத்தினுடைய அதிகாரத்தை வலுப்படுத்துகிற நிலைப்படுத்துகிற வகையில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சட்டப்பேரவையில் என்ன சொன்னார்களோ, கெயிலுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். 2 ஆண்டுகளாக தொடர் நடவடிக்கை. இன்றைக்கு காலையிலே கூட நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா? எதை எடுத்து சொல்லுகிறார்களோ, எதை ஒரு திட்டமாய் தமிழக மக்களிடம் முன்வைக்கிறார்களோ, எதை ஒரு வழிகாட்டுதல் என்று தமிழக மக்களுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்களோ, அதில் குடும்பத்துக்காக ஒரு மாறுதல், கட்சிக்காக ஒரு சமரசம், பதவிக்காக ஒரு பல்லிழிப்பு, இப்படியெல்லாம் எந்த வகையிலும் ஒரு சின்ன உரசலுக்கும் ஒப்புக்கொள்ளாமல் தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஒட்டுமொத்த உரிமை, ஒட்டுமொத்த முன்னேற்றம், இவைகளை மட்டுமே கணக்கிலும் கருத்திலும் கொண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 5 ஆண்டு கால சாதனைகளை முன்வைத்து இந்த களத்தை அணுகிறார்கள். கட்டாயம் மக்கள் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கைகளை ஆழ்ந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏமாளிகள் மக்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது வேறு கட்சிகளோ கருதுவார்களே, ஆனால் வாடிக்கையான அதே அந்த கவிதையை மீண்டும் எடுத்து துடைத்து தூசி தட்டி எடுத்து வைத்து மீண்டும் படிக்க வேண்டியதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசில் பங்கேற்ற போதெல்லாம் எப்பொழுதுமே இந்த மாநில உரிமைகளுக்காக சண்டை போட்டதில்லை. மாநில உரிமைகளுக்காக ஏன் போராட முடியவில்லை? அதை டோட்டலாக ஒரு கமர்ஷியல் வெஞ்சராக ஆக்கின பெருமை கருணாநிதிக்கு உண்டா இல்லையா? இதை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்துக்கொண்டு கருணாநிதி வேறு எதையும் செய்யலை. காங்கிரஸோடு அவருக்கு உறவு வந்தபோது அவருடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியில் இருந்த காங்கிரஸோட கெஞ்சறதுக்கு தான் அனுப்பினார். கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் தண்டபாணி, சிடி தண்டபாணி, நாடாளுமன்ற உறுப்பினர். நான் இருந்தப்போ தான் இருந்தார். இவர் கல்லால் அடித்து காயப்படுத்தி ரத்தக்கடை படிஞ்சு அவங்க புடவையெல்லாம் ரத்தக்கரை படிஞ்சு அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில்
எக்ஸிபிட்டாக கொண்டு போயிட்டாங்க. இந்திரா காந்தி அவர்களுடைய புடவை இவங்க அடித்ததுக்கு சாட்சியமாக கொண்டு செல்லப்பட்டது. அந்த நிலைமையில் அவங்கள போய் கெஞ்சறதுக்கு தண்டபாணியும் இந்த கெஞ்சறதுக்கு கூட்டும் போகிறதுக்கு நானுமா எத்தனை தடவை போனேன்றது எனக்கு தான் தெரியும். எத்தனை தடவை இவரே சண்முகநாதனை வைத்துட்டு அவருடைய ப்ரைவேட் செக்ரட்டரி வச்சுட்டு அங்கே ஃபோன் பண்ணாருன்றது தெரியும், தன்னுடைய காரியத்தை செஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் தன்னுடைய சன் டிவியினுடைய கர்நாடக அமைப்பை காப்பாற்றி கொள்வதற்காக காவேரி பிரச்சனை தீர்க்காமலே விட்டார்ல. அவருடைய தேர்வு வருகிற நேரத்தில் கூட அதை வற்புறுத்தாமல் விட்டாரா இல்லையா? கடைசியாக ஆணையம் வெளியிட்டாக வேண்டும்ன்ற நிலைமையில் கூட பரவாயில்ல இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே சொன்னார். பேச்சுவார்த்தையில் முடிச்சிக்க முடியும்ன்ட்டு கடைசி வரையிலும் உண்டு இல்லைன்ற முடிவே எடுக்காமல் காவேரி பிரச்சனையை நீள விட்டு தமிழர்களுக்கு துரோகம் செய்து தன்னுடைய வியாபாரத்தை கர்நாடக மாநிலத்தில் படுத்திக்கிட்டார். அதே போல் அந்த பிரச்சனையை இன்றைக்கி தீர்ந்துருக்குதுன்னா யாரால்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால், அம்மாவனுடைய துணிவான செயல்பாட்டினால் அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கு. முல்லை பெரியார் 142 அடி முடியுமான்றதை சொன்னாங்க. எவ்வளோ சவால்கள் சட்டமன்றத்தில் எவ்வளோ தூரம் நடந்தது, அத்தனையும் தாண்டி இன்றைக்கி 148 அடியோடு மட்டுமல்ல, அதை சுற்றுப்புறத்தில் இருக்கிற பகுதிகளில் கேரளாவில் இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், வெறும் பணம் படைத்தவர்கள், தொழிலதிபர்கள், அவர்களுடைய முயற்சி தான் அந்த முல்லை பெரியாறு ஓரத்தில் சுற்றுலாத்தலம் வைக்கணும், கார் பார்க்கிங் வைக்கணும், மற்றதை வைக்கணுன்றதான். அதை முறியடித்தாங்களா இல்லையா? அதை முறியடித்து செய்கிறதை அவங்களுக்கு இருந்தது. அதை விட்டு கொடுத்து சும்மா பத்திரிக்கையில் ஸ்டேட்மெண்ட்டு தான் சண்டைன்ற நிலைமையை உருவாக்குனார். இலங்கை தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸோட மோதுறதுன்றது ஓரளவு தான் காட்டினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? இப்படி தான் செய்யணும்னு அவரால் சொல்ல முடியுதா? சொன்னாரா? இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக எதை செஞ்சுருக்காரு? எதையாவது சண்டை போட்டு வாங்கினாங்களா இதுவரையிலும்? அதுவும் கிடையாது. இந்த எதுவுமே பதவி வாங்கினார். இது எதுவுமே இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பதவிக்கு வருவதற்கான ஒரே கொள்கையாக அமைஞ்சது இந்திய எதிர்ப்பு. அந்த இந்திய எதிர்ப்பையே அவர் என்ன சொன்னார்? மத்திய அரசில் என்னுடைய மருமகன் அமைச்சராக இருக்கிறார், அவர் நன்றாக இந்தியில் சரளமாக பேசத் தெரிந்தவர், அது பெருமளவு அவர் சிறப்பாக செயல்படுவதற்கு உதவியாக இருக்கிறது. எந்த பாவையாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவனெல்லாம் இந்திக்கு விரோதி இருங்கன்னு சொல்லி அவ்வளோ கேவலப்படுத்தி இன்றைக்கும் என் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளை இந்திக்கு பக்கமே திரும்பலை, என்னுடைய பேர பிள்ளைங்களும் இந்தினாலே கிண்டல் பண்ணுற அளவில் தான் இருந்துருக்குது. அந்த அளவுக்கு அந்த இந்திய எதிர்ப்பு வெறி என் மூலியமாக அவங்களுக்கு இறங்குச்சு. எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய நடவடிக்கை மூலமாக எனக்கு அது புத்தியில் இறங்குச்சு. ஆனால் இதை இறக்கி வச்ச குடும்பம் ஹிந்தி படித்து கொண்டிருக்கிறது. தமிழ் பயிற்சி மொழி அப்படின்னா அம்மாதானு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பெரிய பதவியில் இருக்கவங்களாம் யார் யார் ஆங்கில பயிற்சி மொழி பள்ளிக்கூடங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த அவங்களுடைய நிறுவனங்களுடைய பேரெல்லாம் ஒன்றாவது தமிழில் இருக்குமா? ஆகவே இந்த கொள்கையில் ஹிந்தி நான் இன்னைக்கு பார்க்குறேன், ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தியில் ஊர் பேர் எழுதியிருந்தால் தார் கொண்டு அடித்தது நான் பார்த்தேன், நான் துணையாக இருந்திருக்கேன். மத்திய அமைச்சர்கள் சென்னைக்கு வந்தால், தமிழ்நாட்டுக்கு வந்தால் கருப்புக்கொடி காட்டினது இந்திய எதிர்ப்புக்காக. அந்த நிலைமை மாதிரி இவங்களுடைய அமைச்சர்கள் இப்போ இந்தியில் பேரடிச்ச லெட்டர் போட்டு தான் நம்ம கையெழுத்து போட்டாங்க. எப்படி போட்டாங்க? என்ன மனசாட்சி இருந்தது? தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறோம், அல்ல தமிழ்நாட்டுக்கு இல்லையாவது இப்போ வந்து கேட்கணும், மக்கள்கிட்டயாவது சொல்லணும்ல, உங்களுக்கு நாங்கள் துரோகம் பண்ணோம், இந்த மாதிரி மொழி விவகாரத்தில் தப்பு பண்ணோம்
எங்களை மன்னிச்சிங்கன்னா கேட்கணும்ல. பல ஆண்டு காலமாக வேட்டி கட்டிய தமிழன் டெல்லிக்கு போக வேண்டும், வேட்டி கட்டிய தமிழன் இங்கே இருக்கிற 2-3 மணமகள் மன்றத்துக்கு போக முடியாத நிலைமை இருந்தது. ஆமா. சட்டப்பேரவையில் அதற்காகவே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் அந்த உரிமையை கூட முதலமைச்சர் அம்மா அவர்கள் தான் பெற்று தந்தார். அம்மா அவர்கள் சொன்னாங்க சட்டமன்றத்தில், மக்கள் நீங்கள் என்னை நம்பி இருக்கிறீர்கள், நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என்னை நம்புங்கள், நான் உங்கள் பாதுகாப்புக்காக இருக்கிறேன், எனக்கு வேறு சொந்தங்கள் கிடையாது, நீங்கள் தான் என்று. நீங்கள் எவ்வளோ மனதினுடைய ஆழத்தில் இருந்து அந்த சொல். மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிற போர்க்குணமும் திமுகவுக்கு இருக்கிற பணீர குணத்தையும் நீங்கள் எப்படி பார்க்க? பணீர குணங்கிற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து குள்ளநரித்தனம். தன்னுடைய சுய லாபத்திற்காக 17 ஆண்டுகள் மத்தியில் பல ஆட்சிகள் மாறும்போதும் மத்திய அமைச்சரவையில் திமுக அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த பதவிக்காக செயல்பட்டாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் 2009 என்னுடைய சகோதர சகோதரிகள் ஈழத்தில் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டு கொத்து கொத்தா செத்து விழுந்தாங்க. அன்னைக்கு இவங்களுக்கு என்ன பெருசாக தெரிஞ்சிச்சு? 2G ஸ்பெக்ட்ரம், அதிலிருந்து எப்படி வர்றது, 1.76 லட்சம் கோடி, அதனுடைய எவ்வளோ பூஜ்யங்கிறதே சாமானிய மக்களான எங்களுக்கெல்லாம் தெரியாது. அந்த ஊழலிலிருந்து எப்படி தன்னை தற்காத்து கொள்வது, தங்கள் சுயலாபத்திற்காக தங்களுடைய மத்திய அரசு பதவிகளை எப்படி உபயோகப்படுத்தி கொள்வது, இந்த சிந்தனை தான் இருந்ததே தவிர தமிழ் 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 என்று வெறும் வார்த்தைகளால் வாயளந்து கொண்டிருப்பவர்கள் அந்த சகோதர சகோதரிகளுக்காக என்ன செய்தாங்க? ஒன்றும் செய்யலை. காங்கிரஸ் திமுக கூட்டணி பேசாம இருந்ததுனாலையும் அவங்க நம்ம தமிழக மீனவர்களை கிள்ளுக்கீரையாக பார்த்ததுனால தான், அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து தான் இந்த சிங்களப்படை வந்து தமிழக மீனவர்களை நடுக்கடல்ல சுட்டு கொல்லுது. அது அவர்களால் மட்டுமே நடந்த ஒரு விஷயம் அது. இப்போ இன்னைக்கு தமிழக மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருப்பவர் அம்மா. பிரதமருக்கு எத்தனை கடிதங்கள் வாயிலாக தன்னுடைய ஆணித்தரமான கருத்துக்களை கொண்டு எத்தனை தமிழக மீனவர்களை விடுதலை செய்திருக்கிறார். அம்மாவினுடைய முயற்சி தான் அது. ஆனால் இந்த பக்கம் நம்ம வந்து நீராராடியா டேப் விஷயத்தை மறந்துடக்கூடாது. ஏன்னா கனிமொழியின் தாயார் அந்த மவுண்ட் ரோட்ல வோல்டாஸ் டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த இடத்தை, அந்த கான்வர்சேஷன் வந்து டேப்ல வெளியானது, இன்னைக்கும் யாருமே பதில் சொல்ல முடியலையே. 200 கோடி ரூபாய் ஸ்வான் டெலிகாம் எதுக்காக கொடுத்தாங்க கலைஞர் தொலைக்காட்சிக்கு? இதுக்கெல்லாம் இந்த ஆதாயத்திற்காகத்தானே நீங்கள் மத்திய அமைச்சரவையில் இருந்தீர்கள். தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணீங்க? 1974 திமுக தலைவர் கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அப்பவே இந்த காவேரி நடுவர் மன்றத்தை அமைத்து மத்திய அரசிதழில் வெளியிட்டு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் தன்னுடைய சுயநலத்திற்காக அன்னைக்கு அவர் மாட்டிக்கொண்ட சர்க்காரிய கமிஷன் அந்த ஊழல் அதிலிருந்து தப்பிப்பதற்காக காங்கிரஸ் அரசிற்கு தலை வணங்கி காவேரி பிரச்சனையை விட்டுவிட்டார். ஆனால் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்த சட்ட போராட்டங்கள், எத்தனை சட்ட போராட்டங்களை நடத்தினார். மேகதாட்டுல அணை கட்டினாங்க, அதுக்கான முயற்சியை எடுத்தாங்க கர்நாடக மாநிலத்தில். உடனே ஒரு இன்டர்வீனர் பெட்டிஷன் ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுட்டு அந்த அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்தினார். அப்போ தமிழக மக்களுக்கான நலன் தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக மக்களுடைய நலன் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து அம்மா அவர்கள் அந்த தெய்வம் பிரத்யட்சப்படும் சொல்லுவாங்க. சரியான நேரத்தில் ஒரு தவறு நடக்கிற இடத்துல அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி அம்மா அவர்களுக்கு தான் இருக்கிறது. அவங்க செய்யறதுனால தான் இன்னைக்கு தமிழக மக்கள் நாங்கெல்லாம் பாதுகாப்போடையும் மனமகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் இன்னைக்கு தமிழக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் எங்களை பார்த்துக்கிறதுக்கு அம்மா இருக்காங்க, அந்த நம்பிக்கை. காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா ஆட்சியாக இருக்கட்டும், இன்றைக்கும் தொடர்ந்து நமது மீனவர்கள் கைது செய்யப்படுவதும்
ஒவ்வொரு முறை கைது செய்யப்படும் போதும் அம்மா அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதுவதும் அப்புறம் விடுவிப்பதும், இங்கே விடுதலை நடக்கும்போதே அங்கே இன்னொரு ஒரு அணியை கைது அவர்கள் செய்வதும், கச்சத்தீவு விஷயமாகட்டும், டெல்லியின் பார்வை தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு மாற்றாந்தாய் பார்வை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பார்வையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது தானே திராவிட முன்னேற்றம். சந்தேகமே கிடையாது. வேடிக்கை பார்த்தது கூட இல்லை, அவங்க விருப்பமே அதான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு மரபுகளை மீறி இந்த மத்திய அமைச்சரவையில் பொறுப்பேற்கிற போது எங்களுக்கு இந்த துறை தான் ஒதுக்கீடு செய்யணும், பிரதமருடைய உரிமை, அது ஒரு மரபு. அதில் கூட குறுக்கிட்டு எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த துறை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டு தகராறு செய்து கோபித்து கொண்டு வந்து துறைகளை பெற்றது திமுக. உண்மையாகவே தமிழர்கள் பேரில் அக்கறை இருந்தா, தமிழ்நாட்டு உரிமைகள் பேரில், ஒரு மாநில உரிமைகள் பேரில் அக்கறை இருந்தா, எங்களுக்கு வெளியுறவுத்துறை கொடுங்க, எங்களுக்கு நீர்வளத்துறை கொடுங்க, இப்படி கேட்டு பெற்றிருக்கலாம். பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்கு அந்த துறைகளை முழுக்க பயன்படுத்தி இருக்கலாம். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கொடுங்க, எங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கிற காவிரி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும், ஒரு முடிவு கண்டாக வேண்டும், முல்லை பெரியார் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டாக வேண்டும், அதுக்கு ஒரு விடை தெரிந்தாக வேண்டும். இல்லை, இப்போ கர்நாடகாவில் சதானந்த கவுடா அவருக்கும் நீர்வளத்துறைக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் காவிரி பிரச்சனை என்ற போது அவர் மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு கர்நாடகத்துக்காக குரல் கொடுக்கிறார். அந்த மாதிரி குரல் திமுகவிலிருந்து இருந்த அமைச்சரிடமிருந்து எழுந்தது ஒருபோதும் நாடாளுமன்றத்திலோ அமைச்சரவைகள் கூட்டத்திலோ அவர்கள் நிர்பந்தித்தே கிடையாது. அமைச்சரவைகள் முடிவு பல நேரத்தில் நம்முடைய மாநிலத்துக்கு எதிராக அமைச்சரவை முடிவு எடுத்திருக்கிறது. அந்த முடிவுகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் பெருமக்கள் மத்திய அமைச்சரவையில் அந்த அமைச்சரவை முடிவுகளிலே கையெழுத்திட்டு இருக்கிறார்கள், கேபினட் மினிஸ்டர் இருந்த போது. அதனால ஒருபோதும் அவர்களுக்கு எண்ணமெல்லாம் எந்த துறை வளமிக்க துறை, அந்த வளம் நம்ம குடும்ப நலத்துக்கு எந்த அளவிற்கு பலமாக இருக்கும். 1,00,000த்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த மே 27 இலங்கையில் கொலை செய்யப்பட்டார்கள், படுகொலைக்குள்ளானார்கள்னு என்ன சொன்னார் திமுக தலைவர்? என்ன நீங்கள் நேற்று உண்ணாவிரத்தை முடிச்சுட்டீங்களே, இப்படி நடந்து போச்சேன்னு கேட்டால், மழை விட்டாலும் தூவானம் விடலை. என்ன தூவானமா? இவ்வளவு பேர் கொத்து கொத்தாய் சுட்டு கொல்லப்பட்டது, இறந்து போனது, தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லுகிற அந்த உறவுகள் இப்படி படுகொலையாக்கப்பட்டது தூவானமா? திராவிட முன்னேற்ற கழகம் உணர்வுபூர்வமான பிரச்சனைகளை சொல்லி தான் ஓட்டு கேட்டிருக்காங்களே தவிர மக்களுடைய அன்றாட பொருளாதார வாழ்க்கை பிரச்சனைகளை சொல்லி கேட்டதே இல்லை. இதுக்கு தீர்வு காணுறேன். ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் ஏன் அப்படின்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கவர்னருடைய கீழே நின்று தான் பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டு உள்ள உட்காந்தாங்க. சுதந்திரத்திற்கு முன்னாடியே ராமநாதபுரம் ராஜாவினுடைய அவர் ஆண்ட பகுதியினுடைய பகுதியாக இருந்தது தான் கச்சத்தீவு. அந்த கச்சத்தீவை விட்டு கொடுத்தது, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். நான் இன்னும் சொல்லப்போனால் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, ஆனால் சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி அதை எதிர்த்தது, அந்த தீர்மானத்தை எதிர்த்தது. அதையும் தாண்டி தான் கொடுத்தது. இன்றைக்கி மீனவர்களுக்காக கண்ணீர் விடலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். எப்போ இது நாடகம்ன்றதை எப்போ வேணாலும் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் உடற்பாதுகாப்பை பொறுத்தவரையிலும் இவ்வளவு சிறப்பாக தமிழ்நாடு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம்? இன்றைக்கு இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களை தாண்டி தமிழகத்தில் தான் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. அது பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் வந்திருக்கிறது என்ற நிலையை உருவாக்கியது அதிமுக ஆட்சி, அம்மா அவர்களுடைய ஆட்சி. தமிழகத்தில் அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தியிருப்பது, கிராமப்புறங்களுடைய பள்ளிக்கூடங்கள் தரத்தை உயர்த்தியிருப்பது. இதில் இந்த ஆதி திராவிடர் மாணவர்களுடைய விடுதிகள், அதனுடைய சீரமைப்பு சரிபார்ப்புக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறது இந்த ஆட்சி. அது பற்றிய கவலை எப்பயாவது சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? ஆட்சியில் இருந்த போதும் சரி, எதிர்கட்சியாக இருக்கிற போதும் சரி கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? தொழிற்கல்விகளில்
ஆதி திராவிட மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும்னு அறிவிச்சு 3 ஆண்டுகளில் மட்டும் அவங்களுடைய அந்த விகிதாச்சாரம் மிகப்பெரிய வளர்ச்சி. 45,000க்கு மேற்பட்ட தொழில் மாணவர்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருந்ததை விட 45,000 கூடுதலாக கிடைச்சிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கிற கோவத்தை மக்கள் மறந்து விட்டார்களா? கண்டிப்பா மறக்க முடியாது. கனிமொழி அவங்களுடைய தமிழ் மையம் அறக்கட்டளைக்கு எத்தனை லட்சங்கள் கார்ப்பரேட் கிட்ட இருந்து விழுந்துச்சு. நான் சொல்லல அதை. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவருடைய வெப்சைட்ல சொல்லியிருக்காரு. எந்தெந்த கம்பெனி எவ்வளவு தொகையை கொடுத்தது என்பதை இணையத்துக்கு போற யார் வேணாலும் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ தன்னுடைய குடும்ப நலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட்ட ஒரு ஆட்சி அது. லீலாவதி படுகொலையை மறந்துடணுமா? பால்மலரோட படுகொலையை மறந்துடணுமா? அம்மா அவர்கள் இந்தியாவிலேயே ஒரு எடுத்துக்காட்டாக 50% உள்ளாட்சி பதவிகளில் மகளிருக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு அறிவிச்சாங்க. அது இன்னைக்கு நடைமுறையில் இந்தியாவே அப்படி வியந்து பார்க்கக்கூடிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உள்ளாட்சி பதவிகளில் மகளிருக்கு பதவிகள் வழங்கினாதான் இந்த நாட்டின் அடித்தளமான கிராமப்புறத்திலிருந்து பஞ்சாயத்திலிருந்து மகளிரினுடைய பங்களிப்பு இருந்தால் தான் நம்ம நாடு நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அம்மா பண்ணாங்க. அடுத்தது ஒரு ஏழை பெண்களுடைய திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம். அடுத்தது திருமணம் முடிஞ்சிருச்சு, ஒரு பெண் கருவுற்று ஒரு கர்ப்பிணியாக இருக்கா. எத்தனையோ பெண்கள் ஏழை மக்களாக இல்லை ஒரு நடுத்தர வர்க்கத்திற்கு கீழே பொருளாதார ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு கருவுற்ற சமயத்தில் அந்த ஒரு தாய் உள்ளத்தோடு அவர்களை கவனிப்பதற்கு சஞ்சீவி பொக்கிஷம், அதில் ஒரு 11 ஆயுர்வேத மருந்துகள், இதெல்லாம் நீ சாப்பிடு, நீ கருவுற்று இருக்கும்போது நல்ல ஹெல்த்தியான குழந்தை உனக்கு பிறக்கிறதுக்கு நான் உனக்கு பண்ணுறேன் அம்மாவா. இப்போ குழந்தை பிறந்துருச்சு. அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு பரிசு. எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் சார். இந்த சமுதாய வளைகாப்புன்னு ஒண்ணு, அது யாருமே திங்க் பண்ணாத ஒரு விஷயம். ஒரு பெண்ணுக்கு அந்த அந்த நேரத்தில் அந்த வளைகாப்புன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அதையும் திங்க் பண்ண சட்டமன்ற உறுப்பினரா என் தொகுதியில் இருக்கிற அந்த வளைகாப்பு நிகழ்ச்சிகளுக்கு போய் அதில் கலந்துக்கிட்டு அவர்களுக்கு அந்த உணவு, அவர்களுக்கு அந்த பரிசு பொருட்கள் அதெல்லாம் தர்றப்போ அவங்க எவ்வளவு மகிழ்வோட, எவ்வளவு அவங்க அந்த முகத்தில் அந்த மகிழ்வு, அப்படி ஒரு நன்றி உணர்வும் அதில் அவங்களையும் அந்த பார்வை, அம்மா இதெல்லாம் நாங்கள் தந்திருக்காங்க, அது எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை அந்த உணர்வை சாதாரண கிராமப்புறத்து பெண்களை ஏற்படுத்துது. அவங்களுக்கு தாலிக்கு தங்கம் தர்றதுங்கிறது அது ஒரு வெறுமனே ஒரு நலத்திட்டம் மட்டும் இல்லை. இன்னைக்கு தமிழகத்தில் கிராமப்புற பெண்களுடைய அந்த கல்வி அறிவினுடைய வளர்ச்சி இந்த திட்டத்தினால அப்படியே ஒரு பல சதவீதம் உயர்ந்திருக்கு. 8 வரைக்கும் படிச்சுட்டா நம்ம திருமணத்துக்கு உதவி நிச்சயம், அதுக்கு மேல கல்லூரி படிப்புக்கு போயிட்டா இன்னும் மிக 50,000 ரூபாய் நிச்சயம், ஒரு மோட்டிவேஷன். அதாவது she is a source of positive energy சார். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை அவங்க செய்யும்போது அந்த ஒவ்வொரு பெண்ணும் மனம் குளிர்ந்து அவர்களை வாழ்த்துகிறார் பாருங்க. இந்த வாழ்த்து எல்லாமே சேர்ந்து அம்மா அவர்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு நிரூபிக்குது. இதுக்கெல்லாம் மேல அந்த 2 பெண் குழந்தைகள் திட்டம். ஒரு பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை கேட்குறாங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? எங்கள் அப்பா ஆசிரியராக இருக்கார். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? என்னுடைய அப்பா காவலராக இருக்கார். ஒரு குழந்தை சொல்லுது, எங்கள் அம்மா முதலமைச்சராக இருக்காங்க. என்னன்னு கேட்டால் தொட்டில் குழந்தை. 2 காரியத்தை நாம் மறக்க முடியாது. முதன் முறையாக இன்று அறநிலையத்துறை மூலமாக மதிய உணவை கொண்டு வந்தாங்க. எவ்வளோ பெரிய சாதனை! இன்னைக்கு வெளியில் பச்சைக்காரர்கள் குறைஞ்சிருக்காரு இல்லைன்றது நிலைமை ஏற்பட்டுருதுன்னா அது ஒரு காரணம். உரிமையோடு ஒரு வேளை மத்தியானம் போய் சாப்பிட முடியுது, நாம் போய் உட்காந்து சாப்பிட முடியுது. அந்த இடத்துல என்னையும் இணைத்து கொள்ளுங்கள்னு போகிறவங்க, கோயிலுக்கு போகிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க கூட அதை சேர்த்துருக்காங்க. அந்த உணர்வை இந்து மதத்துக்கு மட்டுமல்ல மற்ற மதத்தில் இருக்க இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அதுக்கும் பண்ணாங்க. அம்மா உணவகங்கள்
எப்படி செயல்பட்டது, ஒரு தேவையான நிர்பந்தமான சூழ்நிலையில் எப்படி மக்களுக்கு ஆதரவாக இருந்ததுன்றத கண்கூடாக நான் பார்க்குறேன். இப்போ நடைபயணத்தில் சொல்கிறார் இல்லையா, சிறுகடை வியாபாரிகளா உங்களுடைய பிரச்சனை நான் முதலமைச்சராக வந்த உடனே தீர்த்துடுறோம், திமுக ஆட்சி தீர்த்துடும். அப்புறம் மீனவர்கள்லாம் கூப்பிட்டாச்சு, உங்கள் பிரச்சனையை நான் திமுக ஆட்சி வந்த உடனே முதல்ல தீர்த்துடுறேன். இல்லை, அதோட இன்னொன்று அப்படின்ட்டு வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் பதிவு செய்யப்பட்ட அத்தனை பேருக்கு ஒரு வேலை கொடுத்துருவாராம். 5 முறை இருந்தீர்களே, அப்போது என்ன செஞ்சு திடீர்னு இப்போ பார்க்குறேன் எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு இதெல்லாம் இந்த கலெக்டர் மாற்று, அந்த கலெக்டர் மாற்றி வருவாங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த கலெக்டர் மாற்று, இதை மாற்று, அவங்கள மாற்றுன்னு சொல்கிறதெல்லாம், இவங்களாம் எண்ணெயிலேருந்து கலெக்டர் ஆனாங்க இந்த ஆட்சி வந்த பிறகு. இந்த தேர்தலில் காணாமல் போகிற கட்சிகள் என்னன்னு நினைக்கிறேன்? காகித கப்பலின் கேப்டன் நம்ம பேசணும் ஏற்கனவே. அவருக்கு அந்த முரசு சின்னம் கிடைத்தது யாராலுங்க? இன்னைக்கு பல கட்சிகளுக்கு இருக்கு அந்த சின்னத்தின் அங்கீகாரம் கிடைத்ததே அதிமுக போட்ட பிச்சை தான் அது. இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சிகள்ல ஒரு ரியாலிட்டி ஷோவே நடத்தலாம். அவர் பேசுறத புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பரிசு. அதாவது தான் என்ன சொல்ல வர்றோங்கிற ஒரு தெளிவே இல்லாம நடத்தக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு அரசியலில் பேரம் பேசிக்கொண்டு வர்றது மக்களுக்கு நல்லா தெரியும். அடுத்தது நான் கேட்குறேன், பதவியேற்று கொண்டிருக்கிறார் ஒருவர். வன்னிய சமூகத்திலே தலைமை பண்பு ஏற்கக்கூடிய தகுதி வேறு எந்த இளைஞனுக்கும் கிடையாதா? வேற யாருக்குமே கிடையாதா? தந்தைக்கு மகன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறாரா? ஏன் தகுதியா இருக்கிற வேற ஒருவரை கூப்பிட்டு இவர் தான் தலைவர்னு சொல்லக்கூடிய தைரியம் ஏன் இல்லை? அது வன்னியர் சங்கம் என்று ஆரம்பித்து விட்டு அந்த வன்னியர்களிடம் நிறைய பணம் வசூலித்ததாக ஏற்கனவே அந்த வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்களே போலீஸில் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்றாரு, அந்த ஜாதி பேரே சொல்லாதீங்க, நாங்கள் அரசியல் கட்சியாக எங்களை அது ஒன்றும் இல்லை சார். இப்போ பதவி ஆசை வந்துருச்சு இல்லையா, அதனால பல கொள்கைகள் அங்கங்க காளான் மாதிரி முளைச்சு வரும். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தவே தேவையில்லை. ஸோ ஒரு தெளிவு, அந்த நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, அந்த தெளிவு இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் யார் போற்றினாலும் எவர் தூற்றினாலும் அம்மாவோட கடமை பணி செய்து கிடப்பதே. தமிழக மக்களுக்காக நான் அது அம்மாவோட பொன்மொழிகள்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று நான் படித்தேன். அதில் ரொம்ப எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னை நம்பி வாக்களித்தவர்களுக்கு நான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே என்னுடைய புனித கடமையாக நான் எண்ணுகிறேன். இது ஒன்று போதும் சார். தமிழக மக்கள் அம்மாவினுடைய காலடியில் அந்த வெற்றியை சமர்ப்பிப்பார்கள். ஏன்னா ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டன. தமிழக மக்கள் கேட்காத நலத்திட்டங்களும் அவர்களை சென்றடைந்திருக்கிறது. சென்னை வெள்ளத்தில் தத்தளித்த போது அரசு நிர்வாகம் எப்படி இயங்கியது, ஒரு மின்னல் வேகத்தில் எல்லா உதவிக்கரம் கேட்கவர்களுக்கு எல்லாம் அந்த உதவிக்கரம் நீண்டது. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு வேகமான ஒரு நிவாரண பணிகளை வேற எந்த ஒரு அரசாலோ இல்லை வேறு எந்த ஒரு நபராலோ கொடுத்திருக்கவே முடியாது. நேர்மறை அரசியல், எதிர்மறை அரசியல்னு 2 தத்துவார்த்தமாக புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசியல், அவருடைய நிலைப்பாடு, அணுகுமுறை 3மே நேர்மறை அரசியல். ஒரு நீண்ட தலைமுறையை நோக்குகிற தொலைநோக்கு திட்டங்கள் கூடிய பல தலைமுறைகளினுடைய வாழ்வு, வளம், முன்னேற்றம், அது அமைதியாக ஜனநாயக வழியில் செய்து முடிக்கிற அந்த நோக்கோடு கூடிய அரசியல். இன்னும் இங்கே இருக்கிற எதிர்கட்சிகளுடைய அரசியல்லாம் எதிர்மறை அரசியல். ஏதாவது திசை திருப்பதற்கு குற்றஞ்சாட்ட முடியுமா? எங்கேயாவது ஒரு இழப்பு ஏற்பட்டால் அந்த உணர்வை தீனியாக்கி ஏதாவது லாபம் தேட முடியுமா? இதை போன்ற எதிர்மறை அரசியல். அதனால தான் திமுக ஒரு குடும்பம், தேமுமுக ஒரு குடும்பம், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குடும்பம். வேறு சில கட்சிகள்லாம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஒரு நிலைப்பாடு, கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு நிலைப்பாடு, பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு, அப்போ அங்கே ஒரு கூட்டணி ஒரு கொள்கை, இப்போ ஒரு கூட்டணி ஒரு கொள்கை. வேறு சில கட்சிகளுக்கு அது மக்களுடைய நீண்ட கால அந்த அடிப்படை உணர்வுகள் இருக்க, மத உணர்வு, சாதி உணர்வு, இதையெல்லாம் தூண்டிவிட்டு அதில் ஏதாவது ஒரு பலன் கிடைக்காதா அப்படிப்பட்ட அணுகுமுறை. புரட்சி தலைவி அம்மா
இவைகளெல்லாம் மீறி நான் 5 ஆண்டு காலத்திலே இந்த சாதனைகளை தமிழகத்திலே நிறைவேற்றியிருக்கிறேன், படைத்திருக்கிறேன். இவ்வளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறேன், இவ்வளவு திட்டங்களை நான் முன்வைத்திருக்கிறேன், மக்களுக்காக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், மக்கள் பேரில் மாறாத நம்பிக்கையை உறுதியாக வைத்திருக்கிறேன், மக்களும் என் பேரில் நம்பிக்கை வைப்பார்கள் என்பதிலே அசைக்க முடியாத அப்படிப்பட்ட உணர்வை நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய குடும்பம் என்பது தமிழ்நாட்டினுடைய 7 கோடி தமிழ் மக்களுடைய குடும்பம்தான். அவர்கள்தான் என்னுடைய குடும்பம். எனக்கு அவர்கள்தான் மக்கள். அவர்களுடைய நலன்தான் என்னுடைய நலன், அவருடைய வளர்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி என்ற வகையில் இந்த தேர்தலை சந்தித்திருக்காங்க. அதனால் ஒவ்வொரு வாக்காளரும் கட்டாயம் இப்போ ஊடக வளர்ச்சி எல்லா வளர்ச்சியும் நிரம்ப இருக்குது. ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிரச்சனைகளை தமிழக மக்கள் வாக்காளர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் ஒரு சரியான உறுதியான இது தவறு என்று தெரிந்தால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய, சமரசம் செய்து கொள்ளாமல் நம்முடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு ஆளுமையோ தலைமையோ எது என்பதை மிக தெளிவாக ஒவ்வொரு வாக்காளனும் சிந்தித்து பார்த்து அதற்கேற்ப தன்னுடைய வாக்கை பயன்படுத்துகிற அந்த உணர்வை இன்றைக்கு தமிழக வாக்காளர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாய் ஒரு இமாலய வெற்றியை, வரலாறு காணாத மக்கள் வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவினுடைய தலைமையிலே சட்டப்பேரவைத் தேர்தலிலே பெறும். முதல் முறையாக ஒரு ஆண்ட ஒரு கட்சியை மக்கள் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு பார்த்து வாக்களிக்க போகிற தேர்தலாக இது இருக்க போகிறது. என்னதான் தேடி தேடி வெத்தலை பாக்கோட என் தம்பி மகனுக்கு கல்யாணம்னு ஒரு கட்சி தலைவர் வீட்டுக்கு போனாலும் யாரும் சேர வர தயாராக இல்லை. காத்திருக்கிறேன் பழம் விழுமா என்று எவ்வளவு காத்திருந்தாலும் எந்த பழமும் உங்கள் மடியில் விழ தயாராக இல்லை. இந்த நிலையில நாம் ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற அந்த தகுதியை கூட கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற முடியாமல் இழந்து நிற்கிற அவர நிலை. மக்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு இந்த ஆட்சியை அணுகிற ஒரு தேர்தலாக இருக்கிறது. இதை மக்களுக்கு உங்கள் மூலமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.